சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12, 2026. தலைப்ப: பாவம், நோய் மற்றும் இறப்பு உண்மையா? கோல்டன் உரை. சங்கீதம்: தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்குத் தக்கதாக நமக்குச் செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்குச் சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நீதிமொழிகள். என் மகனே, என் வார்த்தைகளைக் கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய். அவைகள் உன் கண்களை விட்டுப் பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தியின்மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி. லூக்கா. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவைக் குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்குச் சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகருமுண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதைச் செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாகச் சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளைக் கேட்டு அவனைக் குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதைக் கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்குச் சமீபித்தபோது மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையைத் தொட்டார். அதைச் சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களைச் சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மற்றும் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுதுகொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படியிருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதைச் சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தஞ்செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யாரென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சங்கீதம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அனைத்து யதார்த்தமும் கடவுளிடமும் அவருடைய படைப்பிலும் அடங்கியுள்ளது. அது இணக்கமானதும் நித்தியமானதுமாகும். அவர் படைப்பவை அனைத்தும் நல்லவை, மேலும் படைக்கப்பட்ட அனைத்தையும் அவரே உருவாக்குகிறார். எனவே, பாவம், நோய் அல்லது மரணம் ஆகியவற்றின் ஒரே யதார்த்தம் என்னவென்றால், கடவுள் அவற்றின் மாறுவேடத்தை களைந்துவிடும் வரை மனிதனின் தவறான நம்பிக்கைக்கு யதார்த்தமற்றவை உண்மையானவையாக தோன்றும் என்பதே அந்த பயங்கரமான உண்மையாகும். அவை உண்மையானவை அல்ல, ஏனெனில் அவை கடவுளிடமிருந்து வந்தவை அல்ல. அழியக்கூடிய மனம் அல்லது உடலின் அனைத்து இணக்கமின்மையும் மாயையே என்றும், அவை உண்மையானவையாகவும் ஒரே மாதிரியானவையாகவும் தோன்றினாலும் அவற்றுக்கு யதார்த்தமோ அடையாளமோ இல்லை என்றும் கிறிஸ்தவ அறிவியலில் நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவ அறிவியல் கடவுளை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் ஆக்கியவராக அல்லாமல் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கப்பட்ட ஒரு தெய்வீக கோட்பாடாக, உன்னத பரம்பொருளாக, மனமாக வெளிப்படுத்துகிறது. அது பருப்பொருள் என்பது இருப்பின் உண்மையல்ல, பொய்யே என்றும், நரம்புகள், மூளை, வயிறு, நுரையீரல் போன்றவை பருப்பொருளாக இருப்பதால் அவற்றுக்கு அறிவோ உயிரோ உணர்வோ இல்லை என்றும் போதிக்கிறது. ஆரோக்கியம் என்பது பருப்பொருளின் நிலை அல்ல, மாறாக மனதின் நிலை. மேலும் ஆரோக்கியம் குறித்து பௌதிக புலன்களால் நம்பகமான சாட்சியம் அளிக்க இயலாது. மனதைத் தவிர வேறு எதுவும் உண்மையாகச் சாட்சியமளிக்கவோ அல்லது மனிதனின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தவோ இயலாது என்பதை குணப்படுத்தும் விஞ்ஞானம் காட்டுகிறது. எனவே, விஞ்ஞானத்தின் தெய்வீக கோட்பாடு பௌதிக புலன்களின் சாட்சியத்தை தலைகீழாக்கி, ஆரோக்கியத்தின் ஒரே அடிப்படையான சத்தியத்தில் மனிதன் இணக்கமாக வாழ்வதை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு விஞ்ஞானம் எல்லா நோய்களையும் மறுக்கிறது, நோயாளிகளை குணப்படுத்துகிறது, பொய்ச் சான்றுகளை தகர்க்கிறது மற்றும் பொருள்முதல்வாத தர்க்கத்தை மறுக்கிறது. பாவியை திருத்தி நோயாளிகளை குணப்படுத்தும் ஜெபமானது கடவுளால் அனைத்தும் கூடும் என்ற முழுமையான நம்பிக்கை, அவரை பற்றிய ஆன்மீக புரிதல், தன்னலமற்ற அன்பு ஆகும். அந்த மாபெரும் முன்மாதிரியைப் போல, குணப்படுத்துபவரும் நோயின் மீது அதிகாரம் கொண்டவரைப் போல அதனுடன் பேச வேண்டும், ஆன்மாவை உடல் புலன்களின் பொய் சான்றுகளை ஆளவும். மரணம் மற்றும் நோயின் மீதான தனது உரிமைகளை நிலைநாட்டவும் விட்டுவிட வேண்டும். அதே தத்துவம்தான் பாவத்தையும் நோயையும் குணப்படுத்துகிறது. தெய்வீக அறிவியல் மாம்ச மனதின் மீதான நம்பிக்கையை வென்று, கடவுள் மீதான நம்பிக்கை பாவத்தின் மீதும் குணப்படுத்தும் பௌதிக முறைகளின் மீதும் உள்ள எல்லா நம்பிக்கையையும் அழிக்கும் போது பாவம், நோய் மற்றும் மரணம் மறைந்துவிடும். கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் உடல்ரீதியான குணமாக்குதல் இயேசுவின் காலத்தில் இருந்தது போலவே இன்றும் தெய்வீக கோட்பாட்டின் செயல்பாட்டினால் விளைகிறது. அதன் முன் மனித நனவில் பாவமும் நோயும் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இருள் ஒளிக்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் வழிவிடுவதைப் போல இயல்பாகவும் அவசியமாகவும் மறைந்து விடுகின்றன. அப்போதும் சரி, இப்போதும் சரி.
இந்த மகத்தான செயல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, மாறாக முற்றிலும் இயற்கையானவை. அவை இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதன் அடையாளம், மனித நனவில் எப்போதும் இருந்து மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு தெய்வீக தாக்கம். அது முன்காலத்தில் வாக்களிக்கப்பட்டபடியே இப்போது வருகிறது. புலன்களின் கைதிகளுக்கு விடுதலையை போதிக்க, பார்வையற்றோருக்கு பார்வையை திரும்ப அளித்தல், காயப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு. பாவத்தை குணப்படுத்தும் அதே சக்தி நோயையும் குணப்படுத்துகிறது. இதுவே புனிதத்தின் அழகு ஆகும். அதாவது சத்தியம் நோயாளிகளை குணப்படுத்தும்போது அது தீமைகளை விரட்டுகிறது, மேலும் சத்தியம் நோயினும் தீமையை விரட்டும்போது அது நோயாளிகளை குணப்படுத்துகிறது. கிறிஸ்தவம் அறிவியலாகவும் அறிவியல் கிறிஸ்தவமாகவும் இருக்க வேண்டும், இல்லையெனில் இவ்விரண்டில் ஒன்று பொய்யானதும் பயனற்றதும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையுமாகும். ஆனால் இவ்விரண்டும் முக்கியமற்றவையோ உண்மையற்றவையோ அல்ல, மேலும் அவை இரண்டும் செயல் விளக்கத்தில் ஒன்றுதான். இது ஒன்று மற்றொன்றுடன் ஒன்றுபட்டது என்பதை நிரூபிக்கிறது. இயேசு போதித்த கிறிஸ்தவம் ஒரு மத கோட்பாடோ, சடங்குகளின் அமைப்போ, அல்லது சடங்கு ரீதியான யெகோவாவிடமிருந்து கிடைத்த ஒரு சிறப்பு பரிசோ அல்ல, மாறாக அது தெய்வீக அன்பின் செயல் விளக்கமாக இருந்தது. அது கிறிஸ்துவின் பெயராலோ சத்தியத்தின் பெயராலோ மட்டுமல்ல, சத்தியத்தின் செயல் விளக்கத்தின் மூலமே பிழைகளை விரட்டி நோயாளிகளை குணப்படுத்தியது. தெய்வீக ஒளியின் சுழற்சிகளில் இதுவே நிகழ வேண்டிய முறையாகும். பாவம் செய்யும் சாவான மனிதன் சாவான மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் இயேசு அறிவியலில் பரிபூரண மனிதனை கண்டார். இந்த பரிபூரண மனிதனில் மீட்பர் கடவுளின் சாயலை கண்டார். மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான கண்ணோட்டம் நோயாளிகளை குணப்படுத்தியது. இவ்வாறு கடவுளின் ராஜ்யம் சிதைவடையாதது, உலகளாவியது என்றும் மனிதன் தூய்மையானவன் மற்றும் பரிசுத்தமானவன் என்றும் இயேசு போதித்தார். கிறிஸ்து என்னும் குணமாக்குதல் எனும் ஆன்மீக அடித்தளத்தில் இயேசு தமது திருச்சபையை நிறுவி தமது பணியை தொடர்ந்தார். தமது மதத்திற்கு ஒரு தெய்வீக கோட்பாடு உண்டு என்றும், அது தவறுகளை அகற்றி நோயுற்றவர்களையும் பாவிகளையும் குணப்படுத்தும் என்றும் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு போதித்தார். கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட அறிவு, செயல் அல்லது வாழ்க்கை எதுவும் தமக்கு இல்லை என்று அவர் கூறினார். இதனால் அவர் மீது சுமத்தப்பட்ட துன்புறுத்தல்கள் இருந்தபோதிலும் அவர் தமது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இரட்சித்தார். அப்போதிருந்தும் இப்போதிருந்தும் எழும் கேள்வி இதுதான்: இயேசு நோயாளிகளை எவ்வாறு குணப்படுத்தினார்? இந்த கேள்விக்கான அவரது பதிலை உலகம் நிராகரித்தது. அவர் தம் சீடர்களிடம் இவ்வாறு வேண்டினார்: மனிதகுமாரனாகிய நான் யார் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்? அதாவது தீமைகளை அகற்றுவதிலும் நோயாளிகளை குணப்படுத்துவதிலும் இவ்வாறு அடையாளம் காணப்படுவது யார் அல்லது எது? தெய்வீக வாழ்வு, சத்தியம் மற்றும் அன்பு ஒரு மனித ஆளுமை அல்ல, நோயாளிகளை குணப்படுத்துபவராகவும் நல்லிணக்கத்தின் தளத்தில் ஒரு பாறையாகவும் உறுதியான அடித்தளமாகவும் இருந்தது. இந்த ஆன்மீக அறிவியல் அடிப்படையிலேயே இயேசு தனது குணப்படுத்துதல்களை விளக்கினார். அவை புறம்பானவர்களுக்கு அற்புதமாக தோன்றின. நோய்கள் உடலால் அல்ல, மருந்துகளால் அல்ல, சுகாதாரத்தால் அல்ல, மாறாக தெய்வீக ஆவியால் விரட்டப்படுகின்றன என்றும், அது மரண மனதின் தவறுகளை நீக்குகிறது என்றும் அவர் காட்டினார். ஆவியின் மேன்மையே இயேசு கட்டியெழுப்பிய அடித்தளமாக இருந்தது. அவருடைய உன்னதமான சுருக்கம் அன்பின் மதத்தை சுட்டிக்காட்டுகிறது.
கிறிஸ்தவ சகாப்தத்தில் இயேசு அனைத்து கிறிஸ்தவம், இறையியல் மற்றும் குணப்படுத்துதலுக்கான முன்னுதாரணத்தை நிறுவினார். கிறிஸ்தவர்கள் அப்போதிருந்ததைப் போலவே இப்போதும் கிறிஸ்துவைப் போல இருக்கவும், கிறிஸ்துவின் ஆவியைக் கொண்டிருக்கவும், கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றவும், நோயாளிகளையும் பாவிகளையும் குணப்படுத்தவும் நேரடியான கட்டளைகளின் கீழ் உள்ளனர். மனம் என்பது உடல் புலன்களின் அதிபதி, அதனால் அது நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்லும். இறைவன் அளித்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை உங்கள் வசப்படுத்தி, அதன் உணர்வையும் செயலையும் கட்டுப்படுத்துங்கள். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆன்ம பலத்தில் எழுங்கள். இறைவன் மனிதனை இதற்கு தகுதியுள்ளவனாக படைத்துள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட இந்த திறனையும் ஆற்றலையும் எதனாலும் கெடுக்க முடியாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.